ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வடகறி தாங்க செய்ய போகிறேன். வடகறிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பை வந்து நான் நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இதை எடுத்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைச்சிக்கலாம். பாருங்கள், அரைச்சிட்டேன். இப்போ இதை வந்துட்டு சும்மா அப்படியே குட்டி குட்டியோண்டு அப்படியே போண்டா மாதிரி போட்டு எடுத்து பொரிச்சு எடுத்துட்டேன். ஒரே ஸ்பூனு நெய் ஊற்றிக்கிறேன். நெய் ஊற்றும் போது கொஞ்சம் நல்லா வாசம் வந்துட்டு நல்லாயிருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்கும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். சோம்பு தூள், சோம்பை வந்து நுணுக்கி வச்சுருக்கேன், அதான் போடுறேன். இதை பாருங்கள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் இருக்குது. வெங்காயம் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுடுறேன். அதான் ஒரு வெங்காயம் வதங்கணும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். தக்காளி, இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கிறேன். தக்காளியெல்லாம் அப்போ தான் நல்லா வதங்கும். இந்த வடையை வந்துட்டு அப்படியே உடச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், இது மாதிரி நுணுக்கி வச்சுக்கிட்டேன். பாருங்கள், நல்லா வந்து வதங்கிடுச்சு. இப்போ மசாலா போட்டுடலாம். கரம் மசாலா தூள் போடுறேன், ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதுதான் அது. அதில் ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். இது காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் குழம்பு தூள், அதனால் தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக. அவ்வளோதான். இதையும் வதக்கிடுவோம். தண்ணி ஊற்றிடுறேன். நல்லா கலக்கி விட்டுருங்க. கொஞ்சம் கொதிக்கட்டும். இது மூடி வச்சிடலாம். கொதிக்கட்டும் கொஞ்சம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இதை கொட்டிடலாம், இந்த வடையை. ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஒரு நிமிஷம் அப்படியே மூடி வைங்க. பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி இல்லைன்னா புதினா இருந்தால் போட்டுங்க. என்கிட்ட புதினா இல்லை, நான் கொத்தமல்லி தலை போட்டிருக்கேன். புதினா போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா வாசம் சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, அருமையாக ஒரு சூப்பராக வந்து வடகறி ரெடி ஆகிடுச்சு. இப்போ சுட சுட இட்லி ஊற்றி நம்ம சாப்பிட்லாம். பாருங்கள், சுட சுட இட்லியும் வடகறியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சூடாக வந்துட்டு நான் சாப்பிட போகிறேன். ரெண்டுமே சுட சுட இருக்குது. நீங்களும் இதுமாரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க. சூடாக இருக்குது, கையில் வைக்க முடியல. சூப்பராக இருக்குங்க, அருமையாக இருக்குது. நான் வந்துட்டு இந்த சூடாக இந்த வடகறியோடு சாப்பிட போகிறேன். அட்டகாசமாக இருக்குது.
நன்றிங்க.